If you count it as another religion type of life or religious life, நான் வாழ்வேன் சாவேன் கதை. அல்லேலூயா. இந்த நிருபம் நம்மளை மீண்டும் ஞாபகப்படுத்த போகுது. நாம் ஆரம்ப தேவன் நம்மளை அமைச்ச நோக்கத்தை நாம் எதற்காக பூமியில் இருக்கிறோம். If you count it as another religion type of life or religious life, நான் வாழ்வேன் சாவேன் முடிச்சு கதை. வாழ்கிற வரைக்கும் வாழ்வேன், ஆண்டவருக்காக நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன், செத்தோன்னே போயிடுவேன், அவர்கிட்ட போய் சேர்ந்துருவேன். கங்க அது 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 வாழ்க்கை இல்லை, அது வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை நீங்கள் வாழும்போது பிறர் பேசணும். நீங்கள் வாழும்போது பேசணுங்க, செத்த பிறகு பேசுறதில்ல. இன்ஃபேக்ட் அது நம்ம கொஞ்சம் தூரம் உள்ள ஒரு சப்ஜெக்டு. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்போது உங்களை பற்றி பேசணும். நல்ல மனுஷன், ஓ நல்ல ஒரு சகோதரி, அருமையானவங்க, ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க, ரொம்ப அக்கறை உள்ளவங்க. ஓகே, அது எங்கே நம்ம வீட்டுக்குள்ளே காணப்படணும். அது வீட்டுக்குள்ளே காணப்படும் பொழுது அது எங்கேயும் காணப்படும். ஓகே, இதை கேட்ட பிறகு வீட்டில் போயிட்டு ஒன்றை சரிப்படுத்திக்க, ஒன்றை சரிப்படுத்திக்க சொல்லும்பொழுது இந்த 3 விரல் உங்களை காமிக்குது. நீ ஒன்றை சரிப்படுத்திக்க மறந்துடாதீங்க. இப்படி 2 விரல் உங்கள் காமிக்கும், ஆனால் 3 ஒன்று பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒன்று உங்களுக்கு காமிக்குது. ஏய் நீ 2 விரல் எடுத்து வேற இந்த 2 விரல் பாருங்க ஒன்றை காமிக்கணும்னா ஒன்று இந்த 3 விரல் மற்றவங்கள்ட்ட காமிக்கும்பொழுது இந்த 2 விரல் ஒன்றை காமிக்குதுன்னா நீ என்ன செய்யணும், இந்த நடு விரல் ஒன்றை ஈக்குவல் ஆக்குது, அவங்களையும் ஒன்றையும். புரியுதா? உங்களையும் அவங்களையும் அந்த நடு விரல் ஈக்குவல் ஆக்குது. நானும் சரியாகணும், நீயும் சரியாகணும். ஆமென். நம்ம எல்லாரும் சரியாகணும், நம்ம எல்லாரும் குணப்படணும், நம்ம எல்லாரும் விடுதலை பெறணும், நம்ம எல்லாருக்குள்ளே மறுரூப நிலைகள் வரணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலும் மேலும் ஆண்டவர் பயணம் செய்யும்பொழுது நம்ம அவரோடு பழக நீங்கள் மறுரூப நிலையை அனுபவிக்க போகிறீங்க. ஸோ அப்போ நம்ம இந்த நிருபத்துடைய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நிஜமாக அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால் அப்படிப்பட்ட சபையை தான் தேவன் நமக்கு காட்சியளிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட சபையை போல தான் நாம் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அதனால தான் அந்த வார்த்தை நமக்கு வந்துச்சு, அந்த வார்த்தை நமக்கு வந்தது. சரியா? ஓகே, நல்லது தானே? நிறையா காரியம் அப்படி நடந்துச்சுன்னா நல்லது தானே? அல்லேலூயா. ஸோ ரொம்ப பேச வேணாம், செயலில் காமிப்போம், நடைமுறையில் காமிப்போம். ஆமென். ஆமென்.